Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகளுக்கான குளியல் பொடி எப்படி பண்ணலாம் அப்படினு நாங்க பார்க்க போறோம். இது குழந்தைங்க மட்டும் கிடையாதுங்க, பெரியவங்க கூட ஃபேஸ் பேக்கா யூஸ் பண்ணலாம். நமக்கு ஸ்கின் வந்து நல்ல பிரைட் ஆறது உங்களுக்கே தெரியும். நார்மலா டெய்லி நம்ம ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதல மசாஜ் பண்ணிட்டு வரும்போது அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 முறை மட்டுமாவது இத ஃபேஸ் பேக் மாதிரி போட்டோம் அப்படினா நம்ம பார்லருக்கு போகணும் அப்படிங்கற அவசியமே வராதுங்க. ரொம்ப சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய பவுடர் தான் இது. இது எப்படி பண்ணனும் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்லிருக்கேன் பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த பவுடர் நம்ம யூஸ் பண்றதால இந்த குழந்தைங்க இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம குழந்தைங்க சின்ன வயசுல இருந்தே கொஞ்சமாவது இயற்கையா யூஸ் பண்ணிட்டு வராங்க அப்படினு சொல்லிட்டு நமக்கு ஒரு நிம்மதி இருக்கும். குழந்தைங்களுக்கு பொதுவா நிறைய எல்லாத்தையுமே அப்படியே நம்ம ஃபுல்லா அப்படியே நேச்சுரலா மாத்தினோம் அப்படினால முடியாதுங்க. இப்ப இருக்க காலத்துல முடிஞ்ச அளவு கொஞ்சம் பொருட்களை நம்ம நேச்சுரலா மாத்தலாம். குளிக்கிற சோப்பு அது மாதிரி நிறைய விஷயத்தை நேச்சுரலா மாத்தலாம். அதுக்காக தான் நான் சில வீடியோஸ் போடுறேன். என்னோட சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்க கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படினா நம்ம சேனல் ஃபுல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நான் வந்து இப்போ வந்து பாப்பாக்கு வந்து குளியல் பொடி தீந்துருச்சு. அதனால சரி நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது சரி உங்ககிட்ட வீடியோவா எடுத்து காமிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்காங்க. நான் வந்து மேக்ஸிமம் லாஸ்ட் டைம் வந்து நான் கடையில் அதாவது மில்லில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த டைம் வந்து நான் வீட்டிலே பண்ணுறேங்க. அது வீட்டில் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் காட்டுறேன். பொதுவாக நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க, கடையில் போய் வாங்கிட்டு வந்து பண்ணணும், வாங்கிட்டு வந்து காய வச்சு மில்லில் போய் அரைச்சிட்டு வரணும். நிறைய பேருக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கண்டிப்பாக நிறைய ரிசல்ட் கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்கின்னை வந்து நல்ல ஸ்கின் டெக்ஸ்சர், ஸ்கின்னோட கலர் எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணுங்க இந்த பவுடர். வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன். நீங்க பெரிய பாத்திரமா இருந்தா அதை எடுத்துக்கோங்க. அதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஒரு கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிறேங்க. கஸ்தூரி மஞ்சள் வந்து நீங்க என்ன பிராண்ட் இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பர்சனலா தாத்ரி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் தாத்ரி தான் எடுத்துக்கிறேன். நீங்க என்ன அவைலபிள் இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நான் வந்து இந்த பெரிய ஸ்பூன்ல எடுத்துக்கிறேங்க. சின்ன ஸ்பூன்ல இல்ல, பெரிய ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நீங்க குவாண்டிட்டி நிறைய செய்யணும் அப்படின்னா நம்ம கிளாஸ் கூட எடுத்துக்கலாம். வீட்டில் டீ குடிக்கிற கிளாஸ் இருந்ததுன்னா அதுவோ இல்லைன்னா குட்டி கிளாஸோ அந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அதை பொறுத்து நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்ததா கடலை மாவு. நான் வந்து கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். கடலை மாவு வந்து நீங்க வீட்டிலே அரைச்சதா இருந்தாலும் நல்லதுதான், இல்ல குளியல் கடலை மாவு அப்படின்னு சொல்லிட்டும் இருக்கும். அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இல்ல நம்ம நார்மலா கடையில கிடைக்கும் பாத்தீங்களா, அது இல்லாம வீட்டில் அரைச்சது இல்ல நம்ம சமையலுக்குன்னு யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த கடலை மாவு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏற்கனவே இந்த குளியல் பொடி போட்டிருக்கேங்க. நான் அது வந்து எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து மில்லில் அரைச்சு நல்லா காய வச்சு மில்லில் அரைச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு அந்த டவுட் என்னன்னா, இந்த மாதிரி மில்லில் அரைக்கும் போது குருணையா அரைச்சிடுறாங்க, இல்ல மில்லில் அரைக்கிற வசதி இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதனாலதான் இந்த மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன். இந்த மெத்தட்ல நம்ம செய்யும் போது ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். எந்த ஒரு நம்ம மில்லுக்கு அலையணும் வாங்க அலையணும் அந்த மாதிரி அவசியம். இந்த பொடி ஐட்டம் மட்டும் நமக்கு வேணுங்க. ரொம்ப சிம்பிளா வீட்டிலே செஞ்சிடலாம். ஆனா எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டுட்டேன். அடுத்ததா பாசிப்பருப்பு மாவு இருக்கு பாத்தீங்களா, பச்சை பாசிப்பருப்பு, முழு பாசிப்பருப்பு, அந்த மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இந்த பாசிப்பருப்பு, இந்த கடலை மாவு எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க. நிறைய ஸ்கின் சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது. பொதுவாகவே நம்ம ஸ்கின் க்ளோ ஆகணும், நல்ல கலர் ஆகணும் அப்படின்னா இந்த கடலை மாவு எல்லாமே, கடலை மாவு கஸ்தூரி மஞ்சள் மிக்ஸ் பண்ண பார்த்துருக்கீங்களா, அந்த மிக்சரை வந்து நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னாலே ஸ்கின்னில் இருக்கிற தேவையில்லாத முடி எல்லாம் போய், அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் கலர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அந்த டேன் எல்லாம் ரிமூவ் ஆகும். இந்த அதிகமாக வெயில் அலைஞ்சு நல்லா கலர் எல்லாம் போயிருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் உடனே தெரிய ஆரம்பிக்கும். நார்மலாகவே ஸ்கின் கலர் எல்லாருக்குமே இம்ப்ரூவ் ஆகிறது வந்து நல்லாவே தெரியும் இந்த கடலை மாவு பாசிப்பருப்பு மாவு எல்லாமே யூஸ் பண்ணும்போது. அடுத்ததா இது கூட கொஞ்சமா நான் வேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. வேப்பிலை பொடி இருக்கு பாத்தீங்களா, அது சேர்த்துக்கிறேன். எல்லாமே நான் வீட்டில் ஆக்சுவலி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒன்று தான்.
நிறைய சேர்க்கல, கொஞ்சமா தான் சேர்க்கிறேங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூனும் இல்லை, 1/2 டீஸ்பூனும் இல்லை, ரெண்டுக்கும் கொஞ்சம் மீடியமா இருக்கிற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமா இந்த கத்தாழை பொடி, இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில கிடைக்குங்க. இதுவும் அதே மாதிரி தான், கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா சேர்த்துக்கிறேன். ரொம்பலாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். அடுத்ததா இதுல கொஞ்சமா வெந்தய பொடி இருக்கு பாத்தீங்களா, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். பொதுவா வெந்தயம் வந்து ஹேருக்கு தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, ஃபேஸுக்கும் நல்ல க்ளோ தரதுக்கு இந்த வெந்தயம் வந்து யூஸ் ஆகும். வெந்தயம் பேக்குன்னு சொல்லிட்டு தனியாவே யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது. பிக்மெண்டேஷன் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறதுக்கு, ஃபேஸில் எல்லாம் தேவையில்லாத டர்ட் ஏதாவது இருந்தாலும் ஒரு அழுக்கு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நமக்கு தெரியாதுங்க, நிறையவே இருக்குது அழுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும் எல்லார் ஃபேஸ்லையுமே. அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த வெந்தயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒன்று. இதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து பெரிய ஸ்பூன்ல தாங்க அளக்குறேன். பாருங்க, சேர்த்துக்கிறேன். பாருங்க, அடுத்ததா நான் வந்து பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேங்க. நம்ம வந்து நார்மலா வீட்டில் வளர்க்குற ரோஸ் இருந்ததுன்னா அது எடுத்துக்கோங்க. நீங்க வீட்டில் வளர்க்கல அப்படின்னா நல்லா ஆர்கானிக்கா பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க முடிஞ்ச வரை. ஏன்னா இந்த பூ நார்மலா மாலை கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய மருந்து எல்லாமே இப்பெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பூல. அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக்கா பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க இந்த பூ வந்து. இதை வந்து பொடி பண்ணி இதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து இந்த உள்ள சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு இந்த பன்னீர் ரோஸ் விற்கிறதுங்க. அந்த ரோஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். உள்ள சாப்பிட்றதுக்குன்னு அப்படின்னா மேக்ஸிமம் ஆர்கானிக்காக தான் இருக்கும். அந்த மாதிரி கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்குங்க. அப்படி இல்லைன்னா முடிஞ்சது வீட்டில் வளர்த்தது அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு தான். பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கும்போது. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். பொதுவாகவே இந்த ரோஸ் வந்து நல்ல ஒரு ஸ்கின்னை வந்து சூப்பராக நல்ல ஒரு சாஃப்டாக நல்ல க்ளோவாக நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்கு இந்த ரோஸ் வந்து உதவுங்க. அதனால கண்டிப்பாக இந்த என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, கடலை மாவு, பச்சை பயிறு மாவு, இந்த ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோஸ் பவுடர், இந்த 3மே சேர்ந்து நம்ம யூஸ் பண்ணணுங்க. யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்கின் ரிசல்ட் உங்களுக்கு சூப்பராக தெரியும். நீங்கள் பொதுவாக அந்த கலர் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடலை மாவு, இந்த ரோஸ் பவுடர், பாசிப்பருப்பு மாவு, இது 3மே சேர்க்கணும். அது கூட கஸ்தூரி மஞ்சள். பொண்ணுங்களுக்கு அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் சேர்க்கலாம். பசங்க அப்படின்னா இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. நீங்கள் அப்பப்போ கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அப்பப்போ கூட செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா சாஃப்டாக தாங்க இருக்கும். நம்ம இந்த பொடி ஐட்டம் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த ரோஸ் பவுடர் கூட நீங்கள் தனியாக பன்னீர் ரோஸ் பொடி அப்படின்னு சொல்லிட்டு கூட தனியாக கிடைக்கிது. நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்க அப்படின்னாலே கிடைக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கண்டெய்னரில், ஈரமே இல்லாத கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பவுடர் எல்லாத்தையுமே அப்படியே நம்ம வெளியே வைக்கக்கூடாது. முடிஞ்சதுன்னா இது எல்லாத்தையுமே ஒரு தனியாக ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை தனியாக ஒரு கவர்லேயோ போட்டு எல்லா பவுடரையுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கடலை மாவு, பாசிப்பருப்பு மாவு எல்லாமே பொதுவாக அந்த பூச்சி விழுகும் அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்கள் அதை ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து வைக்கிறீங்க அப்படின்னா, நிறைய குவான்டிட்டி கலந்து வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கூட கொஞ்சமாக வசம்பும் சேர்க்கணும். இருங்க காட்டுறேன். பாருங்க, இந்த மாதிரி ஒரு பீஸ் அளவுக்கு வசம்பு எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஒரு கல்லில் நம்ம தேய்க்கணுங்க. நார்மலாக சும்மா தேய்ச்சோனாலே
இந்த மாதிரி தேய்க்கும் போதே நல்ல பவுடர் கிடைக்கும். வசம்பு வந்து நார்மலாவே பிள்ளை வளர்ப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல பூச்சி அந்த மாதிரி பூஞ்சை தொந்தரவு எதுவுமே வராம இருக்கிறதுக்கு, தோல் சம்பந்தமான நோய் சம்பந்தமா, அதாவது இந்த சொறி அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, குழந்தைங்களுக்கு வேர்க்குரு இல்ல வேற ஏதாவது கொப்புளம் அந்த மாதிரி ஏதாச்சும் வராம இருக்கிறதுக்கோ, நோய் தொற்றுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்காக இந்த வசம்பு சேர்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த நம்ம கலந்து வைக்கிறோம் பாத்தீங்களா, இந்த பவுடர் வந்து எத்தனை நாள் ஆனாலும் கெடாதுங்க. பாருங்க, இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். கண்டிப்பா வசம்பு வந்து சேர்க்கணுங்க. நார்மலா எந்த ஒரு நீங்க பவுடர் செஞ்சு வைக்கிறீங்க குளியல் பொடி அப்படின்னா கண்டிப்பா சேர்க்கணும். ஏன்னா அப்பதான் அந்த பூஞ்சை அது மாதிரி விழுகாம நிறைய நாளைக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ரோஸ் பவுடர் இருக்கு பாத்தீங்களா, அந்த பன்னீர் ரோஸ்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த ஸ்மெல் வந்து எனக்கு இங்க நிக்க முடியல, அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஸ்மெல்லுங்க. ஏன்னா ஒரிஜினலா வாங்குனீங்க அப்படின்னாலே அதோட ஸ்மெல் வச்சே உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் அதுல. பன்னீர் ரோஸுங்கிறது வேற, நார்மல் ரோஸுங்கிறது வேறங்க. பன்னீர் ரோஸ்னா ஒரிஜினல் நாட்டு பன்னீர் ரோஸ் அப்படின்னா நல்ல ஒரு பிங்கிஷ் கலர்ல, லைட் பிங்கிஷ் கலர்ல தான் இருக்கும் அது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, ரெடி பண்ணியாச்சு. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான அளவு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அப்படின்னா நம்ம அப்பப்போ வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து இந்த மாதிரி கலந்துக்கலாங்க. எல்லா பவுடரும் ஒரு 2 ஸ்பூன் கலந்துக்கோங்க. என்னன்னு நான் சொல்கிறேன் மறுபடியும். கடலை மாவு, பாசிப்பருப்பு மாவு, கஸ்தூரி மஞ்சள், பின்ன நம்ம ரோஸ் பவுடர், இது எல்லாமே நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டியாக கூட நம்ம கலந்துக்கலாம். எல்லாமே 2 ஸ்பூன் கூட நம்ம கலந்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் மட்டும் நம்ம பொண்ணுங்களுக்கு பையங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலந்துக்கணுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த சோத்து கத்தாழை பவுடர், வேப்பிலை பவுடர், மற்ற எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அளவுக்கு மட்டும் நீங்கள் கலந்துக்கணும். இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது சொல்கிறேன். இது வந்து குழந்தைங்களுக்கு அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சாதம் வடித்த கஞ்சி இல்லை நீங்கள் ரோஸ் வாட்டர் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பெரியவங்க ஃபேஸ் பேக் மாதிரி போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கர்டு இருக்குது பார்த்தீங்களா, தயிர், அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு பால் கூட சேர்க்கலாம். நல்ல ஸ்கின் வந்து நல்ல ஒரு சாஃப்டாக நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ஈரப்பதத்தை எப்பயும் வச்சுட்டே இருக்கும் அந்த பாலெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா. பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக குளியல் பொடி நம்ம செஞ்சு நம்ம தேய்க்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பவுடர் வந்து நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப சாஃப்டாக இல்லை குருணையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சல்லட் அது மாதிரிலாம் வச்சு நல்லா சலிச்சிட்டு தாங்க யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி தோலெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு புண்ணு மாதிரி வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா எல்லாமே நம்ம பொடி ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கடல மாவு எல்லாமே பொடி, ஏற்கனவே பொடியாக இருந்தது தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பெரியவங்க நான் சொல்கிறேன், இந்த மாதிரி எடுத்து நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி போடலாங்க. நல்லா ஃபேஸ்க்கு நல்லா கழுவிட்டு நல்லா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம லைட்டாக மசாஜ் பண்ணாலே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. நம்ம ஃபேஸ் க்ளோ ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்ம பேக் வந்து நம்ம போட்டு இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கழிச்சு ஒரு நார்மல் வாட்டரில் நம்ம கழுவிக்கலாம். கழுவி நம்ம அதுக்கப்புறம் சோப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இது வந்து நம்ம நார்மலாக ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு வரும்போது இந்த புதுசாக இப்போ கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இது கூட முல்தானி மட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, நான் எந்த ஸ்பூனில் அளந்தேனோ எல்லாமே தாங்க சொல்கிறேன். என்ன ஸ்பூனில் நம்ம கடலை மாவு அந்த பாசிப்பருப்பு மாவு எல்லாமே அளக்குறோமோ அதே ஸ்பூனில்
ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம முல்தானி மட்டியும் சேர்த்துக்கணும். என்கிட்ட இப்போ முல்தானி மட்டி இல்லாததுனால நான் சேர்க்கல. நீங்கள் ஆனால் இருந்தது அப்படின்னா முல்தானி மட்டியும் சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து நார்மல் வாட்டரில் நம்ம கழுவி எடுத்துக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் தொடர்ந்தாப்புல மசாஜ் தந்துக்கிட்டே இருக்கணும். தந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணணுங்க. அதே இது குழந்தைங்களுக்கு அப்படின்னா நீங்கள் நார்மலாக எப்பயும் போய் குளிக்க வைப்பீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம குளிக்க வச்சோம் அப்படின்னா நல்லா மசாஜ் மாதிரி பண்ணி குளிக்க வைக்கணும். கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணி தாங்க எந்த ஒரு குளியல் பொடியும் அப்ளை பண்ணணும். டைரெக்டாக நான் வெறும் ஸ்கின்ல யாருக்குமே எந்த ஒரு குழந்தைங்களுக்குமே நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஆயில் அப்ளை பண்ணி தான் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம எந்த ஒரு குளியல் பொடியும் அப்ளை பண்ணணும். இல்லை அப்படின்னா குழந்தைங்களுக்கு அந்த ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை நம்ம சடனாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை இது கூடயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சடனாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, இப்போ நான் உடனே குளிப்பாட்ட வைக்கணும் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயை இது கூட கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த குழந்தைங்கள குளிக்க வைக்கணும். பாருங்கள், நான் இப்போ கழுவிட்டு வந்துட்டேன். எவ்வளோ நல்ல ஒரு 2 நிமிஷம் தாங்க தேய்ச்சேன் அவங்க கூட பேசிக்கிட்டேமே. அதுக்கே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு ஸ்கின் பிரைட்னிங் ஏஜென்ட் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒன்றுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.